ونصلي على رسوله خير الأنام وعلى آله الأعلام وصحبه الكرام أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ألف لام ميم ذلك الكتاب لا ريب فيه هدى للمتقين صدق الله مولانا العظيم وقال نبينا صلى الله عليه وسلم تركت فيكم أمرين لن تضلوا ما تمسكتم بهما كتاب الله وسنة رسول الله صلى الله عليه وسلم صدق صادق الأمين صلى الله عليه وسلم. புகழ் அனைத்தும் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாக. அவனுடைய சாந்தியும் சமாதானமும் சத்திய தூதர் ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அன்னாருடைய வாழ்க்கை வழிமுறைகளை அப்படியே பின்பற்றிய சத்திய சஹாபாக்கள், தாபீன்கள், தபா தாபீன்கள், நல்லவர்கள், நம்மவர்கள் அனைவர் மீதும் உரித்தாக. பேரன்புமிக்க பெரியோர்களே, சங்கைக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, கடந்த வார ஜும்மாவையில் வக்ஃபு சொத்துகள் சம்பந்தமான சில செய்திகளை நாம் பகிர்ந்து கொண்டோம். அதனுடைய இறுதியில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இஸ்லாமிய பெருமக்களை வக்ஃபு செய்ய தூண்டியதோடு மட்டும் நின்று விடாமல் தனக்கு சொந்தமான பல்வேறு நிலங்களை அவர்கள் வக்ஃபு செய்து அதன் மூலம் செயல்முறைப்படுத்தி அதை முதலில் தொடங்கி வைத்தவர்களாகவும் இருந்தார்கள் என்ற செய்தியை நாம் பகிர்ந்து கொண்டோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணத்திற்கு பின்னால் நன்மை உங்களுக்கு வந்து சேருகிற ஏதாவது ஒரு வழிவகையை நீங்கள் செய்துவிட்டு செல்லுங்கள் என்று சொன்ன அடிப்படையில் சஹாபாக்கள் தாங்கள் வாழும் காலத்திலேயே பிறகு மரணத்திற்கு பிறகு தனக்கு நன்மையை கொண்டு வந்து சேர்க்கிற ஏதாவது ஒரு வக்ஃபை செய்தாக வேண்டும் என்ற முனைப்பில் எந்த அளவிற்கு ஆர்வம் கொண்டவர்களாக இருந்தார்கள் என்றால், புகாரியிலே இடம்பெற்றிருக்கக்கூடிய ஒரு செய்தி, ஹதரத் ஸஅத் பின் அபீ வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு கட்டத்தில் உடல் நலம் சரியில்லாமல் நோயுற்று இந்த நோயிலிருந்து நாம் மீண்டு வர முடியாது என்ற ஒரு நிலையை அவர்கள் உணர்ந்த சமயத்தில் அவர்களை நலம் விசாரிப்பதற்காக அவர்களுடைய இருந்த இடத்திற்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வருகை தருகிற போது பெருமானாரிடத்திலே கேட்டார்கள், அல்லாஹ்வுடைய தூதரே, எனக்கு உடல்நிலை சரியில்லாமல் இருக்கிறது, மரணம் நெருங்கிக் கொண்டிருப்பதை போன்று தெரிகிறது, எனக்கு நிறைய சொத்துக்கள் இருக்கிறது, அந்த சொத்துக்களில் என்னுடைய வாரிசுகளுக்காக 1/3 பகுதியை மட்டும் வைத்துக் கொண்டு மீதி 2 பகுதியை நான் வக்ஃபு செய்துவிட விரும்புகிறேன், இதற்கு என்ன ஆலோசனை தருகிறீர்கள் என்று கேட்கும்போது அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், 2/3 பகுதி என்பது ரொம்ப அதிகமாக இருக்கிறது, அவ்வளவு நீங்கள் வக்ஃபு செய்ய வேண்டாம் என்று சொன்னார்கள். பெருமானார் எதற்குமே ஒரு வரையறையை எல்லா விஷயங்களுக்கும் நிர்ணயித்திருக்கிறார்கள். நீ ஊருக்கு அள்ளி கொடுப்பதாக இருந்தாலும் கூட உன் வாரிசுகள் ஒன்றுமில்லாமல் ஆகிவிடுகிற அளவிற்கு நீ கொண்டு போய் சேர்த்து விடக்கூடாது என்பதிலேயும் கவனம் செலுத்துகின்ற விதத்தில் சொன்னார்கள். 2/3 பகுதியை நீர் பொது நிதிக்கு தானமாக கொடுப்பது என்பது அதிகமாக இருக்கிறது, வேண்டாம் என்று சொன்னார்கள். உடனே ஸஅத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மீண்டும் கேட்டார்கள், அன்னிஸ்ஃபு யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதரே, சரி பாதியாக பங்கு வைத்து அதில் பாதியை நான் வக்ஃபு செய்து விடட்டுமா, மீதி பாதியை என்னுடைய வாரிசுகளுக்கு நான் விட்டு செல்லட்டுமா என்று கேட்கும் போது 2வது முறையாகவும் பெருமானார் சொன்னார்கள், பாதியையும் நீங்கள் வக்ஃபு செய்ய வேண்டாம், அதுவும் அதிகமானதுதான் என்று சொன்னவுடன் அஸ்ஸுலுஸு யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதரே, அப்படியானால் குறைந்தபட்சம் 1/3 பகுதியையாவது நான் வக்ஃபு செய்யட்டுமா என்று கேட்டவுடன் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள்,
வேண்டுமென்றால் 1/3 பகுதியை மட்டும் நீங்கள் வக்ஃபு செய்யுங்கள். அது கூட அதிகமாகத்தான் தெரிகிறது. ஆனால் நீங்கள் விரும்பினால் அதிகபட்சமாக 1/3 பகுதியை நீங்கள் பொது நிதிக்கு வக்ஃபு செய்துவிட்டு செல்லுங்கள் என்று சொன்னதற்கு பிறகு அவர் தன்னுடைய சொத்திலே 1/3 பகுதியை வக்ஃபு செய்தார்கள் என்பதை புகாரியிலே நாம் பார்க்கிறோம். வக்ஃபுடைய சட்டங்களிலே கூட ஒரு மனிதன் தனக்குரிய மொத்த சொத்தையும் வக்ஃபு செய்துவிட்டு வாரிசுகளுக்கு எதுவும் கிடைக்கக்கூடாது என்று சென்றால் அது செல்லாது என்று இருக்கிறது. அதிகபட்சமாக 1/3 பகுதியை தான் தன்னுடைய மரணத்திற்கு பிறகு இந்த நிறுவனத்திற்கு செல்லட்டும் என்று விட்டு செல்வதற்கு மார்க்கத்திலே அனுமதி இருக்கிறது என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இந்த வார்த்தைகளிலிருந்து சட்ட வல்லுநர்கள் எடுத்துக் கொள்கிறார்கள். சொல்ல வந்த செய்தி என்னவென்றால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணத்திற்கு பின்னால் உங்களுக்கு நன்மை வந்து சேருகிற எதையாவது நீங்கள் வக்ஃபு செய்துவிட்டு செல்லுங்கள் என்று ஆர்வமூட்டியதனுடைய விளைவாக சஹாபாக்கள் எந்த அளவிற்கு அதிலே முனைப்பு காட்டினார்கள் என்றால், பெருமானாரே வந்து தடை விதிக்கின்ற அளவிற்கு, இதற்கு மேல் வேண்டாம், இதோடு உங்களுடைய அளவை வக்ஃபினுடைய அளவை நிறுத்திக் கொள்ளுங்கள் என்று சொல்லுகிற அளவிற்கு அவர்கள் அதிகமாக முனைப்பு காட்டினார்கள் என்பதைத்தான் இந்த செய்தி நமக்கு உணர்த்தி கொண்டிருக்கிறார். ஆக அல்லாஹ்வுடைய தூதர், அவர்களுக்கு அடுத்து நபித்தோழர்கள், இந்த பாரம்பரியம் இன்று வரை தொடர்ந்து கொண்டே இருப்பதை நாம் பார்க்கிறோம். முஸ்லீம்கள் செய்திருக்கிற அந்த வக்ஃபுகளை எல்லாம் பார்க்கிற போது ஒரு மனிதனுக்கு இப்படியும் சிந்தனை வருமா, இப்படியெல்லாம் வக்ஃபு செய்வதற்கான சிந்தனைகள் இருக்குமா என்று எண்ணுகிற அளவிற்கு உலகத்திற்கே முன்மாதிரியான சட்டங்களை சொல்லித் தருகின்ற விதத்தில் இஸ்லாமியர்களுடைய வக்ஃபு சம்பந்தமான சம்பவங்கள் இடம்பெற்றிருப்பதை பார்க்கிறோம். ட்ரஸ்டுகள் என்று இன்று இருக்கிறது. உலகம் முழுவதும் அறக்கட்டளைகள் நிறைய இருந்து கொண்டிருக்கிறது. இந்த அறக்கட்டளைகளுக்கெல்லாம் முன்மாதிரியாக இருந்தவர்கள் ஐரோப்பிய கிறிஸ்தவர்கள் என்று வரலாறு தவறாக பதிவு செய்திருக்கிறது. ஆனால் ஐரோப்பியர்களுக்கு முன்பாகவே ட்ரஸ்டுகள் சம்பந்தமான மொத்த சட்டத்தையும் இந்த உலகத்திற்கு வழங்கிய மார்க்கம் இஸ்லாமிய மார்க்கம். அதுதான் உண்மை, அதுதான் வரலாற்று ரீதியான உண்மை. ஐரோப்பியர்கள் காப்பி அடித்த பல சட்டங்கள் இஸ்லாமிய வக்ஃபு சட்டங்களில் இருந்துதான் காப்பி அடிக்கப்பட்டிருக்கிறது என்பதை வரலாற்று ஆய்வாளர்கள் நிரூபித்துக் கொண்டிருப்பதை நாம் பார்க்கிறோம். முஸ்லிம்கள் செய்திருக்கிற வக்ஃபுகளை எல்லாம் பார்க்கிற போது ரொம்ப மெய்சில் இருக்கிறது. அந்த வக்ஃபு சட்டத்திலே வந்து இப்பொழுது கை வைக்க வருகிறார்கள் என்று நினைக்கின்ற போது நம்முடைய இதயம் எல்லாம் துடிக்கிறது. அதை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு இந்த சமுதாயத்திற்கு இருக்கிறது. ஏனென்றால் வக்ஃபு செய்தவர்கள் சாதாரணமான எண்ணத்திலே செய்யவில்லை, மிக உயர்ந்த தூய எண்ணத்திலே அதை செய்திருக்கிறார்கள். அவர்களுடைய பணிகள் எல்லாம் மகத்தான பணி. தான் நாள் முழுவதும் சம்பாதித்த சொத்துக்களை, தான் கஷ்டப்பட்டு உருவாக்கிய பொருளாதாரத்தை அப்படியே வாரி இறைத்திருக்கிறார்கள் என்றால் அவர்கள் எவ்வளவு பெரிய தூய எண்ணத்தோடு அதை செய்திருப்பார்கள். அந்த தூய எண்ணத்தோடு செய்ததற்கான அடையாளங்கள் இந்தியா முழுவதும் அல்ல, உலக நாடுகள் முழுவதும் நிரம்பி கிடப்பதை நாம் பார்க்கிறோம். ஒரு சில விஷயங்களை மட்டும் இந்த இடத்திலே நான் நினைவுபடுத்துகிறேன். சென்னையிலே சென்ட்ரல் ரயில் நிலையத்திற்கு அருகிலே சித்திக் சராய் என்று அழைக்கப்படக்கூடிய ஒரு தங்கும் விடுதி இருக்கிறது. நிறைய பேருக்கு அது தெரிவதில்லை. இன்றைய தலைமுறையினருக்கு பெரும்பாலும் வரலாறுகள் அதிகமாக தெரிவதில்லை. சென்ட்ரல் ரயில் நிலையத்திற்கு அருகிலே புகழ்பெற்ற ரிப்பன் மாளிகை என்று இருக்கிறது அல்லவா, அந்த ரிப்பன் மாளிகைக்கு எதிர்புறமாக பூந்தமல்லி ஹைரோடிலே அமைய பெற்றிருக்கிற ஒரு தங்கும் விடுதிக்கு பெயர் தான் சித்திக் சராய் என்ற தங்கும் விடுதி. ஒரு லாட்ஜி. அது இஸ்லாமியர்களுக்காக உருவாக்கப்பட்டது. இப்பொழுதும் இயங்கிக் கொண்டிருக்கிறது. மிக குறைந்த கட்டணத்திலே அங்கே தங்கிக் கொள்ளலாம், மிக குறைந்த கட்டணத்திலே அதை பயன்படுத்திக் கொள்ளலாம். அங்கே தொழுவதற்காக பள்ளிவாசலும் இருக்கிறது. ஆண்களுக்கு தனியாகவும் பெண்களுக்கு தனியாகவும் பள்ளிவாசல்கள் இருக்கிறது. இஸ்லாமிய சம்பிரதாயங்களை பின்பற்றக்கூடிய எல்லா சூழல்களும் நிறைந்த ஒரு பகுதியாக சித்திக் சராய் என்ற அந்த தங்கும் விடுதி இன்றும் சென்னையிலே காட்சியளித்துக் கொண்டிருக்கிறது. ஆனால் இதற்கு பிறகு பின்னால் ஒரு வரலாறு இருக்கிறது. என்ன வரலாறு தெரியுமா? இந்த சித்திக் சராய் என்ற அந்த தங்கும் விடுதி உருவாகுவதற்கு எது காரணம் என்றால், 1906ஆம் ஆண்டு மேல் விஷாரத்தை சேர்ந்த ஆற்காட்டுக்கு அருகிலே இருக்கக்கூடிய மேல் விஷாரம் என்ற அந்த ஊரை சார்ந்த சித்திக் ஹுசைன் என்ற ஒரு தொழிலதிபர் சென்னைக்கு வருகிறார்.
அவர் அடிக்கடி மும்பைக்கு சென்று வருகிற ஒரு தொழிலதிபராக இருந்தார். வெளி மாநிலங்களுக்கு அடிக்கடி செல்லுவார், வெளியூர்களுக்கு செல்லுவார். மேல் விசாரத்திலிருந்து அவர் சென்னைக்கு வந்து அங்கிருந்து அவர் மும்பைக்கு செல்ல வேண்டும். அப்படி ஒரு நாள் மேல் விசாரத்திலிருந்து சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையத்திற்கு அவர் வந்து இறங்குகிறார். இரவு நேரம், மறுநாள் தான் அவர் மும்பைக்கு செல்ல வேண்டிய ரயில் இருக்கிறது. இப்பொழுது தங்குவதற்காக அங்கே பக்கத்தில் இருந்த விடுதியிலே போய் தனக்கு ஒரு அறை வேண்டும் என்று அவர் வாடகைக்கு கேட்கிறார். அங்கே இருந்த அந்த நேரத்தில் இருந்த பிரபலமான ராமசாமி முதலியார் என்பவருக்கு சொந்தமான ஒரு லாட்ஜ் அந்த பகுதியிலே அந்த காலகட்டத்திலே பிரபலமாக இருந்திருக்கிறார். சென்ட்ரல் ரயில் நிலையத்திலே வந்து இறங்கியவுடன் வெளியூர் வாசிகள், வெளிமாநில வாசிகள் எல்லாம் தங்க வேண்டும் என்றால் அவர்களுக்கு இருந்த ஒரே ஒரு தங்கும் விடுதி என்றால் அந்த ராமசாமி முதலியார் லாட்ஜ் என்ற அந்த தங்கும் விடுதி தான் பக்கத்திலே இருந்தது. வேறு எந்த விடுதிகளும் கிடையாது. அவர் அந்த விடுதியிலே போய் தனக்கு ஒரு அறை வேண்டும் என்று வாடகைக்கு கேட்க அவர்கள் தர முடியாது என்று மறுக்கிறார்கள். காரணம் என்னவென்றால் அந்த லாட்ஜினுடைய ஒரு பொதுவான நடைமுறை, முஸ்லீம்களுக்கு அவர்கள் அறைகளை கொடுக்க மாட்டார்கள். அது எழுதியே போடப்பட்டிருக்குமாம் அந்த காலகட்டத்திலே. இஸ்லாமியர்கள் தங்குவதற்கு இங்கு அறைகள் வாடகைக்கு விடப்படாது என்று எழுதி போடப்பட்டிருக்குமாம். காரணம் கேட்டால் என்ன சொல்லுவார்கள்? நீங்கள் அசைவ உணவை பயன்படுத்துவீர்கள், நீங்கள் தொழுகை போன்ற வணக்கங்களை ஈடுபடுவீர்கள், அது எங்களுக்கு ஒத்து வராது என்பதனால் நாங்கள் தர முடியாது என்று அனுமதி மறுக்கப்பட்டு வந்த நிலையில்தான் இந்த சித்திக் ஹுசைன் என்பவர் அந்த லாட்ஜிலே போய் அறை கேட்க அவருக்கு தர முடியாது என்று மறுக்கப்படுகிறார். உடனே அங்கிருந்து வெளியேறி அவர் ரொம்ப தூரம் கடந்து ஒரு இடத்திலே தங்கிவிட்டு மும்பைக்கு சென்று விடுகிறார். மும்பைக்கு சென்று விட்டு தன்னுடைய ஊருக்கு வந்ததற்கு பிறகு அவருடைய உள்ளத்திலே இந்த சம்பவம் உறுத்திக் கொண்டே இருக்கிறார். சென்னைக்கு எத்தனை மக்கள் வருகிறார்கள், எத்தனை ஊர்களிலிருந்து வருகிறார்கள், எத்தனை மாநிலங்களிலிருந்து இந்த நகரத்திற்கு வருகிறார்கள். இஸ்லாமியர்கள் வருகிற போது சென்ட்ரல் ரயில் நிலையத்தில் இறங்கியவுடன் அவர்களுக்கு ஒரு உருப்படியான தங்குகின்ற விடுதி இல்லையே, அந்த குறையை எப்படி போக்குவது, அதை நாம் போக்கியே தீர வேண்டும் என்ற ஒரு வைராக்கியம் அந்த தொழிலதிபருடைய உள்ளத்திலே ஏற்படுகிறார். அவர் கொஞ்சம் வசதியானவர் தான், சித்திக் ஹுசைன் என்பவர். அவர் எப்படியாவது இந்த மெயின் இடத்திலே ஒரு தங்கும் விடுதியை இஸ்லாமியர்களுக்காக நாம் உருவாக்க வேண்டும் என்ற ஒரு ரோஷ உணர்வு அவருக்கு ஏற்படுகிறார். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லுவார்கள் அல்லவா, அல்லாஹ் ரோஷக்காரன், அல்லாஹ்வுக்கு அடுத்து அல்லாஹ்வுடைய தூதராகிய நானும் ரோஷக்காரன், மூமீன்களும் ரோஷ உணர்வுடையவர்களாக இருக்க வேண்டும் என்று பெருமானார் சொல்லுவார்கள். ரோஷம் என்பது இஸ்லாத்தினுடைய பிரதான குணமாக இருக்க வேண்டும் என்று பயிற்சிவிக்கப்பட்ட இந்த சமுதாயத்திலே பிறந்த அந்த சித்திக் ஹுசைன் என்பவருக்கு ரோஷம் வருகிறது. ஒரு இஸ்லாமியன் என்பதனால் இந்த அனுமதி மறுக்கப்பட்டு விட்டது என்று ரோஷப்பட்டவராக ஊருக்கு வந்ததற்கு பிறகு தன்னுடைய மகன், அந்த நேரத்திலே இருந்த நவாப் அப்துல் ஹமீத் என்பவரிடத்திலே சொல்லுகிறார், மகனிடத்திலே சொல்லுகிறார், இந்த மாதிரி சென்னைக்கு நான் சென்றேன், இப்படி ஒரு நிலை எனக்கு ஏற்பட்டது, என்னுடைய கையிலே பணம் இருந்தும் கூட என்னால் தங்க முடியாத ஒரு சூழலுக்கு நான் ஆளாக்கப்பட்டேன். இப்படி எத்தனை பேர் அந்த நகரத்திற்கு வருகிற போது சிரமப்படுவார்கள். வசதி படைத்த எனக்கே இந்த நிலை என்றால் வசதியற்ற முஸ்லிம்கள் சென்னைக்கு வருகிற போது, சென்ட்ரல் ரயில் நிலையத்திற்கு வருகிற போது அவர்கள் எவ்வளவு சிரமத்தை சந்திப்பார்கள். அதனால் உன்னிடத்திலே நான் சொல்லுகிறேன், இப்பொழுது இல்லை என்றாலும் எப்பொழுதாவது அந்த இடத்திலே ஒரு நிலத்தை வாங்கி ஒரு தங்கும் விடுதியை முஸ்லிம்களுக்காக கட்டி நீ வக்ஃப் செய்ய வேண்டும். இதை நான் என்னுடைய இறுதிகட்ட ஒரு ஆசையாக நான் சொல்லுகிறேன் என்று சொல்லிவிட்டு அதற்கு சில அடுத்த ஆண்டுகளிலே அவர் இறந்தும் போய்விடுகிறார். இந்த சம்பவம் நடந்தது 1906ஆம் ஆண்டு, சுதந்திரத்திற்கெல்லாம் முன்பு. 1906க்கு பிறகு அவருடைய மகன், அவரும் தொழிலதிபராக இருக்கிறார், நவாப் அப்துல் ஹமீத் என்பவர், அப்துல் ஹக்கீம், ஹமீத் அல்ல அப்துல் ஹக்கீம் என்பவர், அவரும் தொழிலதிபராக இருக்கிறார். அதற்கு பிறகு ஒரு 15-16 ஆண்டுகள் கழித்து தன் தந்தையினுடைய ஆசையை நிறைவேற்ற வேண்டும் என்ற அடிப்படையிலே சென்னைக்கு வந்து அவர் சென்ட்ரல் ரயில் நிலையத்திற்கு அருகில் இருக்கின்ற அந்த இடங்களை எல்லாம் பார்க்கிறார். அப்படி பார்த்து விசாரித்து விலை பேசப்பட்டு முடிக்கப்பட்ட இடம்தான்
இப்பொழுது சித்திக் சராயாக உயர்ந்து நிற்கிறார். அந்த இடத்தை வாங்குகிறார். அதிலே 3 மாடி கட்டடங்களை கட்டுகிறார். 43 அறைகளை கொண்ட அந்த பிரம்மாண்டமான கட்டடம் உருவாக்கப்படுகிறது. 2 பள்ளிவாசல்களும் உள்ளே இருக்கிறது. ஆண்களுக்கு தனியாகவும் பெண்களுக்கு தனியாகவும் பள்ளிவாசல்கள் இருக்கிறது. ஜமாத்து தொழுகை நடைபெறுகிறது. நோன்பு நேரங்களில் நோன்பு திறப்பதற்கான ஏற்பாடு, சஹர் உணவு உள்ளிட்ட ஏற்பாடுகள் எல்லாம் இன்று அந்த சித்திக் சராய் என்ற அந்த தங்கும் விடுதியிலே இஸ்லாமியர்களுக்கு செய்து கொடுக்கப்படுகிறது. இது எப்பொழுது நடக்கிறது என்றால் 1926ஆம் ஆண்டு. தன் தந்தைக்கு இப்படிப்பட்ட ஒரு சம்பவம் நடந்து 26 ஆண்டுகள் கழித்து அந்த கட்டடம் கட்டி முடிக்கப்பட்டு பொதுமக்களுடைய பயன்பாட்டிற்காக வக்ஃப் செய்யப்பட்டு இப்பொழுதும் அது அந்த வக்ஃப் நிறுவனமாக பராமரிக்கப்பட்டு வருகிறது. வாடகை வசூலிக்கிறார்கள். இதற்கு முன்பெல்லாம் எப்படி இருந்தது என்றால் 3 நாட்கள் வரை இலவசமாக தங்கிக் கொள்ளலாம். யார் வேண்டுமானாலும். வசதி இல்லாதவர்கள் அங்கு சென்றார்கள் என்றால் 3 நாட்கள் வரை இலவசமாக தங்கிக் கொள்ளலாம். அதற்கு பிறகு குறைந்த கட்டணம் வசூலிக்கப்படும் என்ற நிலை இருந்தது. இப்பொழுது அந்த 3 நாள் இலவசம் இருக்கிறதா என்பது நமக்கு தெரியவில்லை. ஆனாலும் குறைந்த கட்டணத்தில் தங்கக்கூடிய அந்த வசதி, முஸ்லிம்களுக்கு பாதுகாப்பாக தங்கக்கூடிய அந்த சூழல் சித்திக் சராய் என்ற அந்த தங்கும் விடுதியிலே இருக்கிறது. இதை நினைத்து பாருங்கள். அந்த தொழிலதிபருக்கு ஏற்பட்ட அந்த ரோஷ உணர்வும் தான் ஏற்பட்ட அந்த சங்கடம் வருங்கால சந்ததிகளுக்கு ஏற்படக்கூடாது என்ற அந்த உணர்வும் அவ்வளவு பெரிய இடத்திலே இன்னைக்கு முக்கியமான இடம். எத்தனை கோடி கொடுத்தாலும் அந்த இடத்தை இன்னைக்கு விலைக்கு வாங்க முடியாது. அவ்வளவு முக்கியமான இடத்தில் அந்த கட்டடம் இருக்கிறது. ஆனால் இப்பொழுது அதை பராமரிப்பவர்கள் சரியாக பராமரிக்காததின் காரணமாக அது அவ்வளவு சரியாக செயல்படுவதாக தெரியவில்லை என்பது வேறு குற்றச்சாட்டு. ஆனால் அவருடைய நோக்கம் இந்த உன்னதமான நோக்கத்திலே இந்த சமுதாயம் பயன்பெற வேண்டும் என்பதற்காக அவர் சொல்லி சென்ற அடிப்படையில் அவருடைய மகனால் கட்டப்பட்ட அந்த கட்டிடம் இன்று நமக்கு எதை உணர்த்தி கொண்டிருக்கிறது என்றால், வக்ஃபுகள் என்பது, வக்ஃபு சொத்துக்கள் என்பது அது சாதாரணமாக இந்த சமுதாயத்திற்கு கிடைக்கவில்லை. உயர்ந்த மக்களின் மூலமாக, உயர்ந்த சிந்தனையினுடைய வெளிப்பாடாக, இஹ்லாஸான அந்த எண்ணத்தினுடைய அடையாளங்களாக அவைகள் காட்சிப்படுத்தப்பட்டுக் கொண்டிருக்கிறது என்பதை உணர்ந்து கொள்வதற்கு நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். ஏன் அவ்வளவு அதிகமாக நாம் ஏன் செல்ல வேண்டும்? இஸ்லாமியர்களிடத்திலே அல்லாஹ்வுடைய தூதர் விதைத்த அந்த மறுமை சார்ந்த சிந்தனையின் காரணமாக இந்த உலகத்தில் எதை வேண்டுமானாலும் இழப்பதற்கு ஒவ்வொரு காலகட்டத்திலேயும் இஸ்லாமிய பெருமக்கள் முன்வந்திருக்கிறார்கள் என்பதை பார்க்கிறோம். வக்ஃபு என்று வருகிற போது இஸ்லாமியர்கள் ஜாதி மதங்களுக்கு அப்பாற்பட்டு தங்களுடைய சொத்துக்களை வாரி இறைத்திருக்கிறார்கள். நான் கடந்த வாரம் சொல்லும் போது சொன்னேன், வக்ஃபு வாரியத்தினுடைய சொத்துக்கள் எவ்வளவு என்று பார்க்கிற போது சுமார் 9.4 லட்சம் ஏக்கர் இருக்கிறது என்று சொன்னேன். இது பதிவு செய்யப்பட்ட சொத்துக்கள் தான் இவ்வளவே தவிர பதிவு செய்யப்படாமல் தானமாக கொடுக்கப்பட்ட இன்னும் நிறைய சொத்துக்கள் இருக்கிறது. அவைகளையெல்லாம் கணக்கிட்டால் எத்தனையோ லட்சங்கள் கடந்து விடுகிற அளவிற்கு, ஏக்கர்கள் கடந்து விடுகிற அளவிற்கு இஸ்லாமியர்களுடைய அந்த வக்ஃபினுடைய பரந்த மனப்பான்மை இருந்திருக்கிறது என்பதை பார்க்கிறோம். இன்னைக்கு நாம நெல்லையினுடைய முக்கியமான அடையாளமாக பார்க்கிற ஹைகிரவுண்டினுடைய அந்த மருத்துவமனை, அந்த மருத்துவமனையோடு இணைந்திருக்கிற மருத்துவக் கல்லூரி இருக்கிறதல்லவா, இந்தியாவிலேயே அதிகமான படுக்கைகளை கொண்ட ஒரு மருத்துவமனை என்ற பெருமையை அந்த ஆஸ்பத்திரி பெற்றிருக்கிறது. சுமார் 2500க்கும் மேற்பட்ட படுக்கைகளை கொண்ட பிரம்மாண்டமான ஒரு மருத்துவமனையும் மருத்துவ கல்லூரியும் இணைந்து செயல்பட்டுக் கொண்டிருக்கிற அந்த ஹைகிரவுண்ட் என்ற அந்த பகுதி இருக்கிறதல்லவா, அது ஒரு தனி நபரான முஸ்லிமுக்கு சொந்தமான இடம் என்பது எத்தனை பேருக்கு தெரியும்? அந்த வரலாறுகள் எல்லாம் இளைய தலைமுறையினருக்கு தெரியாமல் இருப்பதை நாம் பார்க்கிறோம். ஹைகிரவுண்ட் என்ற அந்த பகுதி யாருக்கு சொந்தமானது என்று சொன்னால், காதர் மீரா சாஹிப் என்று அழைக்கப்படக்கூடிய பெட்டை குளத்தை சேர்ந்த ஒரு செல்வந்தருக்கு சொந்தமான இடம். அவர் கொடுத்த அந்த இடத்தில் தான் இப்பொழுது ஆஸ்பத்திரியும் மெடிக்கல் காலேஜும் கட்டப்பட்டிருக்கிறது. காமராஜர் முதலமைச்சராக இருக்கின்ற போது நெல்லை மாவட்டத்திற்கு ஒரு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை வேண்டும் என்று முடிவு செய்து அதற்கான இடத்தை தேர்வு செய்கின்ற போது பிரம்மாண்டமான விசாலமான இடம் தேவைப்படுகிறது. எங்கு அதை தேர்வு செய்வது என்று அவர் அலைந்து கொண்டிருக்கிற போதுதான் அவருக்கு நெருங்கிய தொடர்பிலே இருந்த இந்த காதர் மீரா சாஹிப் என்பவர் காமராஜரிடத்திலே சொல்லுகிறார், இப்பொழுது இருக்கிற இந்த பாளையங்கோட்டை ஹைகிரவுண்ட் பகுதியிலே உள்ள அந்த நிலத்தை காட்டி
300 ஏக்கர் நிலம் எனக்கு சொந்தமானதாக அங்கே இருக்கிறது, அதை அப்படியே நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள், ஒரு பைசா தர வேண்டாம், அரசாங்கத்திற்கு நான் தானமாக தருகிறேன் என்று சொல்லி அது ஒரு அறிவிக்கப்படாத வக்ஃபாக செய்யப்பட்டதுதான் இப்பொழுது இருக்கக்கூடிய அந்த மருத்துவமனையும் மருத்துவக் கல்லூரியும் என்பது நிறைய பேருக்கு தெரிவதில்லை. இது வக்ஃபாக பார்க்கப்படவில்லை, அரசாங்கத்திற்கு தானமாக அவர்கள் கொடுத்திருக்கிறார்கள். காதர் மீரா சாஹிப் என்பவர் அன்னைக்கு கொடுத்த அந்த 300 ஏக்கர் நிலத்தில் தான் இவ்வளவு பிரம்மாண்டமான கட்டடங்களும் மருத்துவ நிலையங்களும் உருவாகி நிற்கிறது. இன்னைக்கு ஒரு சென்ட் அந்த இடத்துல வாங்கணும்னா 20 லட்சம் ரூபாய் கொடுத்தாலும் வாங்க முடியாது என்ற நிலையில் இருக்கிற அந்த சொத்தை, 300 ஏக்கர் சொத்தை மருத்துவமனைக்கு தானமாக கொடுத்திருக்கிறார்கள் என்றால் காரணம் என்ன? ஒரே நோக்கம்தான், தன்னுடைய பெயர் கல்வெட்டிலே பதிக்கப்பட வேண்டும் என்ற நோக்கம் அல்ல, அரசியல் ரீதியாக ஏதாவது ஆதாயங்களை பெற வேண்டும் என்ற எந்த நோக்கமும் இல்லை. நோயாளிகள் இந்த இடத்தின் மூலமாக பயன் பெற்றார்கள் என்று சொன்னால் அதனுடைய வருவாய்கள் நாம் மரணித்ததற்கு பிறகும் அதனுடைய நன்மைகள் நமக்கு வந்து சேர்ந்து கொண்டே இருக்கும் என்ற அடிப்படையில் தான் அந்த மருத்துவமனைக்கு இடத்தை வழங்கி இருக்கிறார்கள் என்பதை நாம் பார்க்கிறோம். நோயாளிகளுடைய நிலையை பற்றி பெருமானார் சொல்லுகிற போது, ஒருவர் உடல்நிலை சரியில்லாமல் இருந்தால் அவரை நலம் விசாரிக்க செல்லுங்கள் என்று சொன்னார்கள், அவருக்காக வேண்டி துஆ செய்யுங்கள் என்று சொன்னார்கள், அவரிடத்தில் நீங்கள் துஆ செய்ய சொல்லுங்கள் என்று சொன்னார்கள், ஆறுதலாக 4 வார்த்தைகளை பேசுங்கள் என்று சொன்னார்கள். நோயாளிகளை அவ்வளவு கவனிக்க சொல்லுகிற மார்க்கம் இந்த மார்க்கம். ஆனா இன்னைக்கு நோயாளிகளை நலம் விசாரிக்கிற அந்த பழக்கம் இப்பொழுது எப்படி குறுகிவிட்டது என்றால், ஏதோ ஒரு குறுகிய வட்டத்திற்குள் ஒரு சம்பிரதாயமான நிகழ்வாக அது மாறிவிட்டது. ஏதோ நமக்கு சொந்தக்காரர், நமக்கு வேண்டியவர், அவரை போய் நலம் விசாரிக்கலன்னா நம்மள தப்பா நினைப்பாரு, இவ்வளவு காலம் நம்ம இப்படி இருந்தோமே, இவ்வளவு நட்போடு இருந்தோமே, இன்னைக்கு போவலன்னா நம்மள தப்பா நினைப்பாருங்கிற எண்ணத்துலதான் நிறைய நலம் விசாரிப்புகள் நடக்கிறதே தவிர நபிகள் நாயகம் காட்டி தந்த அந்த நடைமுறை என்பதற்காக நடப்பதாக தெரியவில்லை. எந்த ஒரு செயலும் இஸ்லாமிய கண்ணோட்டத்தில் அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் சொல்லி இருக்கிறார்கள் என்ற ஒற்றை காரணத்திற்காக செய்கிற போது அதனுடைய தரம் உயர்ந்து விடுகிறது. நம்முடைய நோக்கத்திற்காக சுயநலத்திற்காக செய்கிற போது அதனுடைய நோக்கம் தவறாக போய் விடுகிறது. நாம நறுமணம் பூசுகிறோம், நறுமணம் பூசுவது என்று சுன்னத்தான ஒரு காரியம்தான். ஆனா ஒருவர் அத்தர் பூசுகின்ற போது எப்படி நினைக்கிறார் என்றால், நான் நறுமணம் பூசிக்கிட்டு போறத 4 பேர் நுகரணும், என்னைய பார்த்தவங்க பெருசா நினைக்கணும், இவ்வளவு விலை உயர்ந்த அத்தரை பூசி இருக்கிறார நினைக்கணும்னு சொல்லிட்டு ஒருவர் அத்தர் பயன்படுத்தினார் என்றால் அவர் நன்மையை இழந்தவராக ஆகிவிடுகிறார். ஆனால் எவ்வளவு உயர்தரமான அத்தரை பூசினாலும் அவருடைய எண்ணம் அல்லாஹ்வுடைய தூதர் நறுமணத்தை விரும்பி இருக்கிறார்கள், அவங்க விரும்பினதுனால நானும் விரும்புகிறேன் என்று நினைப்பாரையானால் அவர் நன்மையை பெற்றவராக மாறிவிடுகிறார். அதே மாதிரிதான் இன்னைக்கு நோயாளிகளை நலம் விசாரித்தல் என்பது ஏதோ சம்பிரதாயங்களுக்காக நடைபெறுகிற நிகழ்வுகளாக தெரிகிறது. ஆனால் அந்த சம்பிரதாயங்களை கடந்து ஜாதி மதங்களுக்கு அப்பாற்பட்டு நோயாளிகளை நலம் விசாரியுங்கள் என்று பெருமானார் சொன்னார். ஒரு யூத சிறுவர் உடல்நிலை சரியில்லாமல் இருக்கும் போது அவரை நலம் விசாரிப்பதற்காக பெருமானார் அவருடைய வீட்டிற்கு சென்றார்கள் என்று ஹதீஸ்களிலே பார்க்கிறோமே. இதுவெல்லாம் எதை காட்டுகிறது என்றால், நோயாளிகளின் மீது கருணை காட்டுவது, அவர்களுடைய சிகிச்சைக்கு உதவி செய்வது, அவர்களுடைய மன ஆறுதல் தருகிற விதத்திலே 4 நல்ல வார்த்தைகளை பேசுவதெல்லாம் இஸ்லாம் காட்டி தந்த வழிமுறை என்ற அடிப்படையில் தான் அந்த காதர் மீரா சாஹிப் என்பவர் மருத்துவமனை உருவாக்கத்திற்கு நாம் கொடுத்தால் அது எவ்வளவு உயர்ந்ததாக இருக்கும் என்ற எண்ணத்தில் தான் 300 ஏக்கர் நிலத்தை அவர் அந்த மருத்துவமனை கட்டுமான பணிக்காக வக்ஃப் செய்திருப்பதை நாம் பார்க்கிறோம். இஸ்லாமியர்களுடைய வரலாற்றிலே பார்த்தால் மருத்துவமனைகளுக்கு அவர்கள் அதிகமான கவனம் செலுத்தி இருக்கிறார்கள். இஸ்லாத்தினுடைய வக்ஃபுகளை எடுத்து பார்க்கும் போது நோயாளிகளை பராமரிப்பது சம்பந்தமாக, அவர்களுக்கு ஆறுதல் சொல்லுவது சம்பந்தமாக செலவிடுவதற்காகவே எத்தனையோ வக்ஃப் நிறுவனங்கள் உலகம் முழுவதும் நிறுவப்பட்டிருக்கிறது என்பதை வரலாற்றிலே பார்க்கிறோம். சிரியாவிலே ஒரு நகரம், தராப்லிஸ் என்று அழைக்கப்படக்கூடிய ஒரு நகரம், புகழ்பெற்ற நகரம். அந்த நகரத்திலே ஒரு வக்ஃப் இருக்கிறது, வரலாற்றிலே நாம் பார்க்கிறோம். அந்த வக்ஃபினுடைய நோக்கம் என்னவென்றால், ஒரு இடம், அந்த இடத்திலிருந்து வருமானம் வந்து கொண்டிருக்கிறது. அந்த வருமானம் வரக்கூடிய அந்த வக்ஃபிலே எப்படி எழுதப்பட்டிருக்கிறது என்றால்,
இதிலிருந்து வருகிற வருமானத்தை 2 நபர்களுக்கு சம்பளமாக வழங்கப்பட வேண்டும். வேறு எதற்காகவும் இதை செலவழிக்க கூடாது. 2 குறிப்பிட்ட நபர்களுக்கு சம்பளமாக வழங்கப்பட வேண்டும் என்று அந்த வக்ஃபிலே எழுதப்பட்டிருக்கிறது. சிரியாவிலே உள்ளதை சொல்லுகிறேன். என்ன 2 நபர்கள் என்று பார்த்தால், அந்த 2 நபர்களுடைய பணி என்னவென்றால், அந்த நகரத்திலே உள்ள அந்த தப்ரீஸ் என்று அழைக்கப்படக்கூடிய தராப்லீஸ் என்று அழைக்கக்கூடிய அந்த நகரத்திலே உள்ள மருத்துவமனைகளுக்கு அவர்கள் செல்ல வேண்டும். அவர்கள் மருத்துவ பணியாளர்கள். அவர்களுடைய பணி என்னவென்றால், அவர்கள் மருத்துவர்கள் கிடையாது. நோயாளிகளை சந்தித்து, தீராத நோயினால் பாதிக்கப்பட்ட நோயாளிகள் இருப்பார்கள் அல்லவா, அவர்களை சந்தித்து ஒரு சில நிமிடங்கள் அவர்களோடு ஆறுதலாக பேசிக் கொண்டிருக்க வேண்டும். இதுதான் அவர்களுடைய பணி. தமிழில் நம்ம இப்பொழுதுள்ள பழக்கத்திலே சொல்லுவதாக இருந்தால், அவர்களுக்கு கவுன்சிலிங் கொடுக்க வேண்டும். இந்த மாதிரி நீங்க நினைக்காதீங்க, இந்த நோய் வந்துட்டு நினைக்காதீங்க, அல்லாஹு தஆலா உங்களை மீட்டெடுப்பான் என்ற ரீதியில அவர்களுக்கு மன ஆறுதலை தருகின்ற விதத்தில் பேசுவதுதான் அவர்களுடைய பணி. மருத்துவம் செய்வது அவர்களுடைய பணி அல்ல. அந்த மாதிரியான நல்ல பேசக்கூடிய பேச்சாளர்களை, கவுன்சிலிங் கொடுக்கக்கூடியவர்கள் 2 பேரை தேர்வு செய்து அவர்களுடைய பணி மருத்துவமனைகள் முழுவதும் சென்று கொண்டே இருக்க வேண்டும், சுழற்சி அடிப்படையில். இன்னைக்கு இங்கு சென்றார்கள் என்றால் நாளைக்கு இன்னொரு இடத்திற்கு இப்படி சென்று கொண்டே இருக்க வேண்டும். அப்படி சென்று கொள்வது இருக்கக்கூடிய அந்த அவர்களுக்கு சம்பளம் வழங்குவதற்காக ஒரு இடம் வக்ஃப் செய்யப்பட்டிருக்கிறதா சிரியாவிலே, அந்த நகரத்திலே. ஆச்சரியமாக சொல்லுகிறார்கள். இந்த மாதிரியான சிந்தனை எல்லாம் யாருக்காவது வந்திருக்குமா? இஸ்லாமியர்களுக்கு வந்திருக்கிற. மருத்துவமனைகளுக்கு செல்லுங்கள், நோயாளிகளை சந்தியுங்கள் என்று பெருமானார் சொன்ன அந்த சுன்னத்தான நடைமுறையை நடைமுறைப்படுத்துகின்ற விதத்திலே ஆறுதல் சொல்லுகின்ற அந்த பணியாளர்களுக்கு சம்பளம் கொடுப்பதற்காகவே வக்ஃப் செய்யப்பட்ட நிறுவனங்கள் எல்லாம் சிரியாவிலே இருந்திருக்கிறது என்பதை பார்க்கிறோம். சிரியாவில் மட்டுமல்ல, ஏராளமான இடங்களில் இந்த மாதிரியான வக்ஃப் சொத்துக்கள் இடம்பெற்றிருப்பதை நாம் பார்க்கிறோம். இன்னைக்கு நோயாளிகளை நலம் விசாரிக்கிற அந்த மருத்துவமனைகளுக்கு செல்லக்கூடிய அந்த நிலை நம்மிடத்திலே அரிதாக போய்விட்டு வருகிறார். ஏதோ தெரிந்தவர்கள், வசதியானவர்கள், உயர் வகுப்பிலே உள்ளவர்களை போய் சந்திக்கிறோம். ஆனால் அரசு மருத்துவமனைகளிலே எந்த விதமான அடிப்படை கட்டமைப்பும் இல்லாத, வசதியும் இல்லாத சூழலிலே சிரமப்பட்டுக் கொண்டிருக்கிற நோயாளிகளுடைய விஷயத்தில் நாம் எத்தனை கவனத்தை செலுத்தி இருக்கிறோம் என்பதை நினைத்து பார்க்க வேண்டும். ஆனால் இந்த விஷயத்திலே நம்மை விட கிறிஸ்தவ சகோதரர்கள் அதிக முனைப்பு காட்டுகிறார்கள் என்பது மறுக்க முடியாத உண்மை என்பதை நாம் அனைவரும் ஏற்றுக்கொண்டுதான் ஆக வேண்டும். கல்வி, மருத்துவம், இந்த 2லேயுமே நம்மை விட கிறிஸ்தவர்கள் முந்தி இருக்கிறார்கள். நம்மிடமிருந்து காப்பி அடிக்கப்பட்டதுதான். ஆனால் அதிலே பார்த்தால் அவர்களுடைய சேவைகள், கல்வி நிறுவனங்களை தொடங்கியதிலிருந்து மருத்துவமனைகள் தொடங்குவது, அதை பராமரிப்பது, நோயாளிகளை போய் சந்திப்பது, அவர்களிடத்திலே போய் ஆறுதல் வார்த்தைகளை பேசுவது, அவர்களுக்கு தேவையான அம்சங்களை செய்து கொடுப்பது. ஆனால் அதன் மூலமாக மதமாற்றம் ஏற்படுகிறது என்ற ஒரு குற்றச்சாட்டு ஒன்று உண்டு. அது வேறு விஷயம். அவர்களுடைய மதத்தை அவர்கள் போதிக்கிறார்கள். ஆனால் அவர்கள் நோயாளிகள் விஷயத்திலே கவனம் செலுத்துவதை நாம் யாரும் அந்த அளவுக்கு கவனம் செலுத்த முன்வருவதில்லை என்பதை நாம் ஏற்றுக்கொண்டுதான் ஆக வேண்டும். சொல்ல வந்த செய்தி என்னவென்றால், வக்ஃப் சொத்துக்கள் என்பது தூய எண்ணத்தோடு இந்த சமுதாயத்திற்கு கொடுக்கப்பட்ட சொத்துக்கள். அதை வழங்கியவர்கள் சாதாரணமானவர்கள் அல்ல. இந்த உலகத்தினுடைய எந்த தேவைகளும் எங்களுக்கு தேவையில்லை, மறுமை ஒன்றுதான் குறிக்கோள் என்ற அடிப்படையிலே தூய எண்ணத்தோடு கொடுக்கப்பட்ட அந்த சொத்துக்களை சூறையாடுவதற்கு அரசாங்கம் முன்வந்தது என்று சொன்னால் அதை இந்த சமுதாயம் வேடிக்கை பார்த்து கொண்டு இருக்காது. சட்ட ரீதியாக, ஜனநாயக ரீதியாக என்னென்ன விஷயங்களை முன்னெடுக்க வேண்டுமோ அதை முன்னெடுத்து தடுத்து நிறுத்த வேண்டிய பொறுப்பு இந்த சமூகத்திற்கு இருக்கிறது. ஏனென்றால் வக்ஃபுகள் என்று வருகிற போது அதுதான் பள்ளிவாசல்கள் வருகிறது, அரபிக் கல்லூரிகள் வருகிறது, மதரசாக்கள் வருகிறது, அனாதை நிலையங்கள் வருகிறது, எல்லாமே அதில் தான் வருகிறது என்று வருகிற போது இந்த மார்க்கத்திற்கும் அவர்களுக்கும் சம்பந்தமே இல்லாதவர்கள் எல்லாம் இதிலே தலையீடு செய்து அவர்கள் பொறுப்புதாரிகளாக நியமிக்கப்பட்டு இந்த சொத்துக்கள் எல்லாம் அவர்களுடைய கட்டுப்பாட்டில் போவதை இந்த சமுதாயம் வேடிக்கை பார்த்து கொண்டிருக்க கூடாது. அது சமுதாயத்தினுடைய பொறுப்பு அதை பாதுகாப்பது என்பதை அனைவரும் மனதில் வைத்துக் கொண்டு எல்லாம் அல்ல அல்லாஹு தாலா அந்த மாதிரியான ஒரு பாதுகாப்பான சூழலை வக்ஃப் நிறுவனங்களுக்கு அல்லாஹு தாலா வழங்கிடுவானாக. அந்த பெருமக்கள் எந்த தூய எண்ணத்தோடு இவைகளை வக்ஃப் செய்தார்களோ அது கியாமத்து நாள் வரை தொடர்வதற்கு அல்லாஹு தாலா அருள் புரிவானாக. நாமும் நம்முடைய வாழ்நாளிலே நம்மால் முடிந்த வக்ஃபுகளை செய்வதற்கு அல்லாஹு தாலா உதவிடுவானாக.
வைப்பானாக என்று துஆ செய்து கொண்டு முடிக்கின்றேன். வாஹிர் தாவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.